Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல ஆடி ஆஃபர் வந்து லாஸ்ட் டேட். ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ல இருக்கு. முக்கியமா அடிக்கடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதுக்கெல்லாம் ஆஃபர் கேட்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு. முக்கியமா இந்த வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட வந்து 1/2 கிலோ வெயிட் லாஸ் லஞ்ச் வந்து ஃப்ரீயா வந்துடும். இந்த வெயிட் லாஸ் லஞ்ச் எப்படி யூஸ் பண்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. இது வந்து நம்மளுடைய ஒயிட் ரைஸ்க்கு பதில் இதை எடுத்துக்கிறது. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணணும். எதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதா கொஞ்சமாக எடுத்தா சரி. ஆனால் நம்ம வந்து நல்லா இருக்கு, அந்த குழம்பு நல்லா இருக்கு, இந்த பொரியல் நல்லா இருக்கு, கூட்டு நல்லா இருக்குன்னு போட்டு நல்லா கூட்டா சாப்பிட்றதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுறீங்க. காலையிலயும் நைட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், சூப்பராக இருக்குது வெயிட் லாஸ் எங்களுக்கு, ஆனால் இந்த மத்தியான வேலையில் கிடைக்கிறதெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் இந்த வெயிட் லாஸ் லஞ்ச் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸ்பீடாக. ஸோ அதுக்காக தான் இந்த 1/2 கிலோ வந்து நம்ம இந்த ஆடி ஆஃபருக்காக ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது, 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆஃபருக்கு நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ஆஃபரை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இப்படி ஷேர் பண்ணி தான் அது பெரிய ரீச் ஆச்சு. ஸோ இதையே ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் நம்மளுடைய கமெண்ட்ல பின் பண்ணுறேன், கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். முக்கியமான டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் இது மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஊர் பேர் சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், இந்த ஸ்கின்ல வந்து இச்சிங் இருக்குது, சோரியாசஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கூட எக்ஸிமா இருக்கிற ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா விதமான ஸ்கின் பிரச்சனைக்கும் நம்மளுடைய ஸ்கின் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால வேணும்னா கால் பண்ணுங்க. நைட் மிட்நைட் வரைக்கும் புக்கிங் கொடுங்க, ஓகேங்களா? ஆமா, நீங்க அது வந்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், எப்பவுமே இந்த டவுட் வரும், அதனால தான் அதை திரும்ப திரும்ப சொல்லல. நீங்க நைட் வரைக்கும் அப்படின்னா ஒரு காலையில ஒரு 4 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வரைக்கும் இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ப்ரைஸ் நம்மளுடைய குரூப்லயே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம். என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, என்ன வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க, நான் வேலைக்கு போகிற இடத்துல என்னை வந்து பொறாமப்படுறாங்க, நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கேன், ஆனால் ஈஸியாக அதை வந்து இடத்துல ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா குளத்தாமையை சமைச்சு திங்கலாம், கடலாமையை சமைச்சு திங்கலாம், ஆனால் பொறாமையை சமைச்சு திங்க முடியாது, அது நம்மளை சமைச்சு விட்டு போயிடும். நான் ஒன்று சொல்கிறேன், முயலும் ஆமையும் ஜெயிக்கும், ஆனால் முயலாமை என்னைக்குமே ஜெயிக்காது. இது எப்படி இருக்கு? நான் இது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து சுட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லார் லைஃப்லேயும் அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால தான் இதை நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து பொறாமப்படுறது நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, யாருக்கு வந்து பொறாமை வரும் அப்படின்னா தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் பொறாமை வரும். நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளால முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் இன்னொருத்தவங்க செஞ்சதை பார்த்து பொறாமப்பட்டு அந்த பொறாமை வந்து இன்னொரு உருவம் எடுத்து அவன் அப்படி கொண்டு வந்திருப்பான், இவன் இப்படி கொண்டு வந்திருப்பான், இவன்லாம் வந்து இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஒரு நோய் தான் இந்த பொறாமை அப்படிங்கிறது. ஸோ இந்த நோயோட அந்த பொறாமை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை வரவே வராது. தன்னம்பிக்கை வந்தால் தானே நம்ம முன்னேற முடியும். போட்டி வேற பொறாமை வேற. போட்டினா நீங்க ஆட்டு போட்டி நினைச்சிடாதீங்க, அந்த போட்டி வேற. போட்டி இருக்கலாம், போட்டி இருக்கணும், அது நான் நினைப்பேன். போட்டி எப்பவுமே வச்சுக்கோங்க, ஆனால் பொறாமை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, வெளியில் போகும்போது ரொம்ப நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ எல்லாரோடதையும் ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, பொறாமல் இருக்கிறவங்க முன்னேற மாட்டாங்க. போட்டியை வச்சுக்குவாங்க. அதாவது எப்படின்னா, உனக்கு அதாவது நீயும் வளரணும், ஆனால் உனக்கு முன்னாடி நான் வளர்ந்து காட்டுறேன், இல்லை உனக்கு ஈக்குவலாக நான் வளர்ந்து காட்டுறேன், இல்லை உன்னை விட மேலே வளர்ந்து காட்டுறேன், இது மாதிரி வச்சுக்கலாம். நீ போய் மட்டும் வளர்ந்துட்டியே, நீ மட்டும் வளர்ந்துட்டியே, இதுக்கு மேலே நீ வளரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பொறாமை வந்து நம்ம என்னைக்குமே வச்சக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய நோயே என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து நான் உங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, நான் நிறைய நினைப்பேன், நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நம்ம நினச்சிப்போம், அச்சோ இவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நினச்சி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விவரம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அவங்களுடைய மைண்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, அப்படி தான் நான் நினைப்பேன். அதனால வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி ஐயோ நம்ம கூட பொறாமப்பட்டோமே, நம்ம கூட இவங்களை பார்த்து இப்படி நினச்சிட்டோமே, நம்ம கூட இவங்களை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ரொம்ப நேரமா ஊத்து பார்க்குறேன், என்ன எதுவும் சொல்ல வரியா? இல்லை, சொல்ல வந்த தொண்டைக்கிட்ட வந்துச்சு, முழுங்கி உள்ள தள்ளி. அப்போ அது வார்த்தையா இருக்காது, வாந்தியா இருக்கும். அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க நல்லா முன்னேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்கள பத்தி அவங்க கிட்ட போய் ஏதாவது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம இல்ல ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாரையும் குறை சொல்ல, பொதுவா சமுதாயத்துல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒருத்தருடைய உழைப்பின் மூலியமா அவங்க முன்னேறி வந்தாலும், அவங்க பேசுற ஒரு விஷயம் எங்க கடந்து எடுத்துட்டு வந்தானோ, ஆமா, ஏது இவனுக்கு இவ்வளவு காசு, இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் முன்னாடி வைப்பாங்க. இதுல So, உங்களுக்கு ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு பசி ஏறி பிடிச்சி போய் பக்கத்து ஊர் வரைக்கும் போய் சொல்லிட்டு வருவாங்க அவங்கள பத்தி. எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ரொம்ப க்ளோஸான எனக்கு ஒருத்தவங்களே நம்பிக்கையான ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு, எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. மகேஷ் இங்க இருந்து அடிச்சுட்டு வந்து வீடு கட்டுறாப்ல அப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இல்ல. இருக்காங்க. அது ஒண்ணு, அது வந்து அதுதான் நான் சொல்றேனே, நம்ம வந்து சென்னையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நம்மளுடைய உழைப்பு யாருக்குமே தெரியாது. இதை ஆனா விட நம்ம கொடுமை இப்படி ஒண்ணு இருக்க சொல்றேன் கேளுங்க. நேத்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனோமா, பேச விடுறானான்னு பாத்தீங்களா எங்கேயாவது? அவர்கிட்ட அண்ணா ஒரு 200 ரூபா கொடுங்கண்ணே, ஜிபே பண்றேன், இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன மேல எங்கேயும் பாக்குறாப்ல. எது? ஏன்னா நீ டிப்ஸ் கொடுக்க போறியா? சத்தியமா அப்படிதான் பார்த்தாரு. என் உருவத்துக்கும் ஆளுடைய கலருக்கு இதுக்கு என்கிட்ட ஓப்பனா கேட்டாரு, என்ன தம்பி 200 ரூபா டிப்ஸ் கொடுப்பீங்களா நீங்க, என்ன அப்படி இப்படின்னு மேல எங்கேயும் பாக்குறீங்க, கொடுங்க நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்கி அவர் இல்ல, கண்ணு பாக்குறவங்க கூட இத நீங்க நினைக்கலாம், ஏ சும்மா உதார விடாதீங்கடா, 200 ரூபாய் நீ ரொம்ப கொடுக்குறியான்னு. கஷ்டப்படுறோம் குழந்தை. எதுக்கு அப்படின்னா, அது நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். நம்ம போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிடுற நிலைமையில கடவுள் வச்சிருக்காரு, சரிங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நான் 300 ரூபாய்க்கு நம்ம ஒரு 4 ஆளு சாப்பிட்டோம்னா 300 ரூபாய் செலவாயிடுது. அதுக்கு மேலேயும் செலவு பண்றவங்க இருக்கும், வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வகை வகையா அடுக்கிட்டு சாப்பிட முடியலன்னு தூக்கி கீழே போட்டு வரவங்களா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், பரிதாபமா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்யறது வந்து தப்பு கிடையாது. இல்ல இதுல இருந்து நான் உண்மையா என்ன சொல்ல சொல்றேன். வரேன்னா, ஒரு 200 ரூபா டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேலைகளே என்ன பாக்குறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கியிருக்கோம் இந்த கண்டிஷன்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க சந்தேகப்படத்தான் செய்வாங்க. இல்ல, உண்மையாவே சொல்றேன். இது வந்து நிறைய பேர் லைஃப்ல அக்கா இருக்காங்க, இங்க செல்வராணி அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க பஞ்சு, இப்ப நாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க, இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். உண்மையாவே சொல்றேன், ஒருத்தவங்களுடைய பசி ஆத்துறாங்க இன்னொருத்தவங்க அப்படின்னா, அந்த பசி ஆத்துறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நல்லத ஆமா, கடவுள் இப்ப கொடுத்து செல்லராணி அக்கா வீட்டுக்கு நீங்க நைட்டு 2 மணிக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும். எப்ப 100 பேர் போனாலும் வந்தாலும் அக்கா சாப்பாடு சாப்பாடு இருக்கும். போடுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுல பாத்தீங்கன்னா பஞ்சானந்தா வீட்டுல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பஞ்சு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கதவை பூட்டிட்டு சோத்த போடுவாங்க. கதவை பூட்டி அடிக்கிற மாதிரி கதவை பூட்டி சோத்த போட்டு ஆள் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால வந்து இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். பசின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பாடாவது நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க. உண்மையாவே நீங்க கோயில் கோயிலா போய் சுத்தணும், அந்த சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணணும், இந்த சாமிக்கு போய் நீங்க அது பண்ணணும், இந்த சாமிக்கு போய் கோயில் உண்டியல பணத்தை போடணும், இப்படி எல்லாம் அவர் எதிர்பார்க்கல. நீங்க வந்து பசியா இருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு பாருங்க. நிறைய இருக்குதா, கையில கொஞ்சம் செலவுக்கு கொடுத்து பாருங்களேன். அவங்களுடைய வாழ்த்து தான் அந்த கடவுள் வாயில இருந்து வர வாழ்த்து. மொத்தத்துல சொல்ல போனா அந்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் சொல்ற ஒரே டயலாக் தான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னு தெரியல, ஏழையின் சிரிப்பில் பிரபுதேவ படமாச்சுன்னு யாரும் கேட்டாதீங்க. இவன் ஒருத்தர் சீரியஸா பேசும்போது சிம்பன்சி கிரியேட் பண்ணிச்சு, சிம்பன்சி இல்லடா சிம்பந்தி. என்னன்னா ஒரு விஷயம், நீங்க இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், உங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கவலையெல்லாம் பறந்து போயிடும். என்னன்னா உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து ஓரமா உட்காந்து அழுவுறது, கவலைப்படுறது, இல்லை நம்மளுக்கு கவலைக்கு உண்டானவங்களை பிடிச்சி திட்டுறது, நாராசமா கேள்வி கேட்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ஆழ் மனசுல உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா, கையில ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கோங்க, நேரம் வெளியில போங்க, கோவில் வாசல்ல போய் அந்த யாசகம் கேட்கறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, பசிக்காக இருப்பாங்க, சாப்பாடு அவங்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, நான் இதை செஞ்சிருக்கேன், நீங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு ஒரு விஷயத்துல, அது சரியாகணும்னு வேண்டிக்கங்க, நீங்க சொல்லி பாருங்க, அவ்வளோ நல்ல வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும். இதே நீங்க உங்களுக்கு நல்லா நீங்க வந்து ரொம்ப நம்ம வந்து பணத்தை கொடுத்து சொந்தங்களை சேர்த்துக்கிறோம். இப்பெல்லாம் பாருங்க, இந்த மொய் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இப்பெல்லாம் கேட்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நான் 1001 வச்சேன், நீ அதையே வந்து வச்சுட்டு போறியா வைக்கத்தவனே, மேல ஒரு 500 சேர்த்து வைக்க முடியல உனக்கு அப்படின்னு பேசுறவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, மிஸ்டர் முனியராஜ் வந்து 1001 நான் உங்க வீட்டுக்கு வச்சேன், நீங்களும் வந்து வைக்கலையா, பேசாம கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை நான் சிரிப்புக்காக சொல்றேன், பார்த்து இதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காலத்துல நம்ம செஞ்சாலும் பத்தலை அப்படின்னு சொல்ற இதுலதான் நம்ம இருக்கோம். அதனால வந்து ஒரு வேளை உணவுக்காக நீங்க கேட்கறவங்களுக்கு செஞ்சு பாருங்க, உண்மையாவே அவங்க பேசுற வார்த்தையில நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மனசு அப்படியே குளிர்ந்து போயிடும். நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிரச்சனையெல்லாம் சரியா போயிடும்னுவாங்க, அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க பண்ணுங்க. எனக்கு இப்பயுமே மனசு ரொம்ப கவலையா இருந்துச்சு, நான் மச்சா கிளம்புற, யாருக்காவது போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படிதான் நான் நினைப்பேன். அதே மாதிரி எனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, வெயிட் அதிகமா தூக்கி வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு வந்து சோம்பேறித்தனத்துல வந்து கேட்கறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் செய்ய மாட்டேன். வயசானவங்க இருக்காங்க, யாராவது இருக்காங்க, சாப்பாடுன்னு சொன்னா நம்ம மனசு ஒரு மாதிரி எடுத்து செஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா நல்லது நடக்கும். 100 ரூபா இருக்கா, 10 ரூபா கொடுங்க போதும். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வந்து எவ்வளவோ பரிகாரம்லாம் சொல்றாங்கல்ல,
நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இதை செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த எதை சொல்கிறாங்க, என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க, நான் எதையும் சொல்ல விரும்பலை. மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய வேண்டாம். நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உழைக்கிறதுல இன்னொருத்தருக்கு கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள், அவங்களுடைய வாழ்த்து வந்து நம்மளுக்கு வந்து சேரும். ஏதோ ஒரு புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால் வந்து ரொம்ப நிறைய செலவு பண்ணுறோம், எங்கேயாவது போய் எதையாவது பண்ணி விட்டுட்டு அப்புறம் பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு போய் பரிகாரம் செஞ்சு நிற்கிறோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகவும் இந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பசின்னு கேட்குறவங்களுக்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பசி இந்த மேட்டர்லேயே வந்து இந்த வீடியோவே கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். மணி எத்தனை மச்சான்? நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம மக்கள் பேசினா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நான் 1,00,000 பேர் பார்க்கறதுக்கு நான் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம போடலாம், சரிங்களா? ஆனால் அது எல்லாமே இப்போ என்ன சொல்கிறதுன்னா, ஆரம்பத்துலேருந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். இப்போ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் vlog அப்படின்றது வந்து அதிகமாக இறங்க ஆரம்பித்தேன். அப்போ கூட நடுவில் சொன்னீங்க, உங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நீங்கள் சொல்கிற நல்லதெல்லாம் நிறைய நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அந்த வீடியோஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் நானே யோசிச்சுட்டு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணமோ அதை எடுத்து பண்ணுவோம், அதை தானே விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் சேஞ்ச் பண்ணது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்கள் எதுவுமே ஸ்பீச் அடுத்த வாட்டி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது என்னுடைய ரிக்வஸ்ட் இது, என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்த்து நான் சொல்கிறேன், குடுக்குன்னு ஓடாம கொஞ்சம் சைலண்டாக பேசணும், கொஞ்சம் அமைதியாக நிறுத்தி பேசு, அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளோ அமைதியாக வேண்டாம், இந்த வீடியோ முடிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. கூட இருந்து கேட்குறேன், இவனுக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாவம் தான். அடுத்த வாட்டி மொல்லமாக பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல விஷயங்கள் வந்து யாரும் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதை வந்து ஏற்றுக்காத உங்களோட இஷ்டம், பட் நல்லது. அதனால் ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து ஷாம்பு நம்ம லான்ச் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதை விட இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா. அதனால தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. எல்லாத்தையுமே சீக்கிரமாக வந்து ஒன்று ஒன்றா அப்படி கொடுக்குறவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.